வாங்க நம்ம இன்னைக்கு அழகான கதை பார்க்க போகிறோம். காலம் பொன் போன்றது. பாட்டி, பாட்டி என்று அழைத்தவாறு நான் கதவை தட்டினேன். சிறிது நேரத்துக்கு பிறகு என் பாட்டி கதவை திறந்தார். வா சாந்தி, கை கால்களை கழுவிவிட்டு போய் சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அவர் தாம் வழக்கமாக உட்காரும் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். அவர் தாம் பாதியில் விட்டுவிட்டு வந்த மேசை விரிப்பு பின்னும் வேலையை தொடர்ந்தார். நான் போய் சாப்பிட்டு விட்டு வந்து என் பாட்டி பின்னுவதையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் பொறுமையாகவும் அழகாகவும் பின்னுவதை பார்த்து நான் பலமுறை வியந்திருக்கிறேன். அவர் கைவண்ணத்தில் உருவான மேசை விரிப்புகளும் படுக்கை விரிப்புகளும் எங்கள் வீடு முழுவதும் காணலாம். அவரையே நான் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த பாட்டி, என்ன கண்ணு, ஏன் இப்படி பார்க்கிறாய் என்று அன்பொழுக வினவினார். பாட்டி, நீங்கள் மேசை விரிப்பு, மெத்தை விரிப்பு எல்லாவற்றையும் பின்னுகிறீர்கள். இவற்றை பின்னி முடிக்க அதிக நேரம் ஆகுமே, உங்களுக்கு சலிப்பு ஏற்படவில்லையா? இதை தவிர்த்து வேற வேலை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டேன். இல்லை கண்ணு, இந்த பொழுதுபோக்கு என்றுமே எனக்கு சலிப்பை ஏற்படுத்துறதில்ல. மாறாக நான் இதை மிகவும் விரும்பி செய்கிறேன். மேலும் இந்த பொழுதுபோக்கை நான் மேற்கொண்டதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது என்றார். காரணமா, என்ன அது என்று கேட்டேன். ரொம்ப காலத்திற்கு முன் நான் குமரியாக இருந்தபோது நாங்கள் குடியிருந்த கிராமத்தில் நிறைய பேர் மற்றவர்களை பற்றி வீணா வம்பு பேச்சு பேசுவார்கள். நான் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் உடனே போய் மற்றவர்களிடம் சொல்லிவிடுவேன். அது தவறு என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால் அதை திருத்தி கொள்ளவே முடியலை. ஒரு நாள் எனக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. நான் கடையிலிருந்து ஒரு நூல்கண்டை வாங்கி வந்தேன். வம்பு பேச்சை கேட்டபோதெல்லாம் உடனே நூலை எடுத்து பின்ன ஆரம்பித்தேன். பள்ளி நாள்களில் நான் கற்றுக்கொண்ட பின்னல் வேலையை மீண்டும் தொடர்ந்தேன். நாளடைவில் ஒரு அழகிய சிறு மேசை விரிப்பு உருவானது. அதை கண்டு நான் பூரித்து போனேன். உண்மையில் சொல்லப்போனால் அந்த மேசை விரிப்பில் பின்னப்பட்ட நூல் ஒவ்வொன்றும் ஒரு வம்பு பேச்சை குறிக்கிறது என்று சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்தார். நான் என் பாட்டியை பெருமிதத்தோடு பார்த்தேன். ஒரு கெட்ட பழக்கத்தை கைவிட ஒரு பயனுள்ள பொழுதுபோக்கை தொடங்கி இன்று வரை அவர் மேற்கொண்டு வரும் அவருடைய வைராகியத்தை கண்டு நான் மெய்சிலிர்த்து நின்றேன். நான் என் பாட்டியை அன்போடு கட்டி அணைத்து முத்தமிட்டேன். மீண்டும் ஒரு அழகான கதையில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.